ஹாய், வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பா, எதுக்காக இப்போ இவனை கூட்டிகிட்டு வந்தீங்க வீட்டுக்கு? சும்மா தாண்டி. இவனை காலேஜில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. எங்கே இவனும் என்ன மாதிரியே மாட்டிக்க போகிறானோன்னு தோணுச்சு. சரி, அதான் அட்வைஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். என்ன பாவமாக இருந்துச்சு? உண்மையிலே பாவம் அந்த பொண்ணு தான். தேவையில்லாமல் இவன்கிட்ட அடி வாங்கியிருக்கு. நான் அந்த பாவத்தை சொல்லலடி. வேற அன்னைக்கு ஒரு பிரின்ஸிபல் என்னை காலேஜ் விட்டு அடித்து விரட்டாமல் விட்டார். அதான் நான் இன்றைக்கி இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதே சுச்சுவேஷன் என் பையனுக்கும் வருதே. அவனும் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஃபீல் பண்ணுவானோன்னு தோணுச்சு. ரொம்ப தான்ப்பா கொழுப்பு உங்களுக்கு. என்னை கல்யாணம் பண்ணி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணியா? இதே சுச்சுவேஷனா? அப்பா புரியல, என்ன சொல்கிறீங்க? தெளிவாக சொல்லுங்கள். அது இல்லை சாம், இன்றைக்கி நீ எப்படி பிரின்ஸிபல் ரூமில் நின்றுட்டுருந்தியோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நானும் பிரின்ஸிபல் ரூமில் நின்றுட்டுருந்தேன். இன்றைக்கி எப்படி உன்னை மீரா காப்பாற்றினாலும் அதே மாதிரி அன்றைக்கி என்னோடய அம்மா என்னை காப்பாற்றி விட்டு போனான். அதான் நானும் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்ருக்கேன். அப்படியா? அப்படி என்னப்பா ஃப்ளாஷ்பேக் சொல்லுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மா எப்போ பார்த்தீங்க? 2 பேரும் ஒன்றாவா படிச்சிங்க? சொல்லுங்கப்பா. ஆமாம் சாம். பொதுவாக எல்லாரும் ஊரில் இருந்து தானே சென்னைக்கு படிக்க வருவாங்க. ஆனால் உன்னோட அம்மா அவள் தாத்தா கூட இருக்கணுன்றதுக்காக சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு படிக்க வந்தா. அப்படியா? வேலு நாச்சியார் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தஞ்சாவூர். அங்கே தான் நாங்கள் 2 பேருமே இன்ஜினியரிங் முடித்தோம். அப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டாப்பா 2 பேரும்? இல்லைடா, நான் மெக்கானிக்கல், உங்கள் அம்மா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். பட் ஃபஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே கிளாஸில் தான் இருந்தோம். அப்படி தான் எனக்கு இவ்வளோ தெரியும். அம்மா, நீ எங்கம்மா எழுந்து போகிற? லன்ச் பண்ணடா. பேசிட்டு உட்காந்துருந்தா எதடா சாப்பிடுவீங்க? அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாமா? வாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்களே ஃப்ளாஷ்பேக் ஓட்டுங்க, நான் போய் குக் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ்மா, நீயும் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதோட இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமா? ஓவராக தான் போகிறீங்க. ப்ளீஸ்மா. அப்பா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? நீங்கள் பெருசாக இன்ஜினியர் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லைடா. நாங்கள் ஒரு 6 பேர் இருந்தோம் ஸ்கூலில் இருந்தே. பொண்ணுங்களை நல்லா சைட் அடிப்போம், டீஸ் பண்ணுவோம். ஆனால் சிங்கிளாக இருக்கணும்னு மட்டும் இருந்தோம். அதுக்காக தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டே எடுத்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே கிளாஸில் வைப்பாங்கன்னு. நாங்கள் ஒரு 6 பேருடா. நான், ஆதி, மணி, கண்ணன், அன்பு, தினேஷ்னு. நாங்கள் 6 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் சுற்றிட்டுருப்போம். ஆனால் அவனுங்க 5 பேருமே கிளாஸ் போன ஃபஸ்ட் டேவே ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் இந்த பொண்ணை தான் சைட் அடிப்பேன், ஆனால் கமிட் ஆக மாட்டேன்னு இருந்தானுங்க. எனக்கு பெருசாக எந்த பொண்ணையும் பிடிக்கல. அப்படியா? அப்போ அம்மா? உங்கள் அம்மா 1 வீக் லேட்டாக தான் வந்தா காலேஜுக்கு. அவள் ஃபர்ஸ்ட் டே உள்ளே வரும்போதே எப்படி இருந்துச்சு? நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.